வணக்கம். உணவுகள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சில பதிவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் வந்துட்டு காமம் சரிங்களா, காமம் செக்ஸ் அதை பற்றி தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு பேசலான் இருக்கேன். காமம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது இல்லையா. காமம், இந்த காமத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் பல இடங்களில் சில பெண்கள், அதே மாதிரி பல ஆண்கள், யாராக சில பெண்கள் நம்ம பல பல ஆண்கள் வந்துட்டு அந்த வந்து தவறு செய்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு அவங்க வந்து தவறு செய்ய கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. சில பேர் வந்துட்டு பல பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தவறு செய்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அதை வந்து துணிஞ்சு செய்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை அந்த மாதிரி சமுதாயத்தில் அவங்க வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த தவறை வந்து அவங்க வந்து துணிந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய குற்றங்களை நம்ம வந்துட்டு எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வளர்ந்த முறை தவறு, அவங்க வளர்த்த முறை தவறு. என்ன தப்பாக வந்துட்டு அவங்க வந்து வளர்த்துருக்காங்க. அந்த அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவன் ஆம்பளை பிள்ளை தானே. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆம்பளை பிள்ளைன்னு அப்படி தான் இருப்பான். இந்த மாதிரி சில வார்த்தைகள் மூலமாக அந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஓவராக வந்துட்டு தவறான சலுகைகள் நிறைய கொடுத்து அந்த ஆண் பிள்ளைகளை நம்ம வந்து கெடுத்துடுறோம். என்ன அப்படி கிடையாது. ஒழுக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பொதுவானது. ஒழுக்கம் கற்பும் அதே மாதிரி தான் சரிங்களா. கற்பும் அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது சரிங்களா. வெளியே தெரியாது என்ன அப்படிங்கிறனால இந்த ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி தவறுகள் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அங்கே ஃப்ராங்காக சொல்லிக்கலாம். ஆமாம், எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆண் தான் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுங்கள், வெளியில் சொல்லுங்கள். என்ன இது போகுது, நீங்கள் ஆம்பளை தானே, ஏன் பயப்படுறீங்க அதுக்கு இல்லைங்களா. அதேமாதிரி வந்து உங்கள் பிள்ளைங்க தவறு செய்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அவன் ஆம்பளை தான்மா, அவன் அப்படிதாம்மா இருப்பான். பொண்ணு தரும்பொழுது பொண்ணு கேட்கும் பொழுது எதுக்கு இதெல்லாம் வந்து மறைச்சி பூசி மழுப்பி ஏன் வந்து செயல்படுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சலுகை கொடுத்து நம்ம கெடுத்துட்டோம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமில்ல. யாருக்கு தெரியும்? அந்த அப்பாவுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும். அதை வந்து வெளியில் தெரியாமல் பூசி மறைச்சி தானே நீங்கள் வந்துட்டு அந்த மேரேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் மறைக்கிற அவசியமே கிடையாது. ஆண் பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க சரிங்களா? என்ன ஆனால் தைரியமாக சொல்லுங்கள். என்ன எந்த புத்திசாலியை வந்துட்டு உங்களுக்கு வந்து பொண்ணு தராங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இல்லையா. எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு செயல்படலாம் ஓகேங்களா. இது வந்து வெளியில் இப்போது நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு நடக்கும் பொழுது இந்த காமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக கணவனை வந்துட்டு இது காமத்தினால தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வைக்கிறாங்க. அது பெரிய பாவம். நான் வந்து அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுற பிள்ளைங்களுக்கு, அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கதி வந்து கிடைக்காது. நடுக்கதையும் கிடைக்காது. அவங்களுக்கு பிறவியும் வந்துட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு அமையாது. சரிங்களா. அது ஏன் தெரியுங்களா, ஒரு ஆணுடைய முழு அறிவையுமே நம்ம வந்துட்டு செயல்படாமல் செய்கிறோம். அந்த ஆணையே நம்ம வந்து செயல்படாமல் நம்ம வந்து செய்கிறோம் ஓகேங்களா. அது ஒரு பிடிப்பாகவும் தெரியுங்களா. அங்கே வெளியில் வந்து எப்படி வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெளியே வந்து காமிச்சிப்பாங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா?
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மன்னிக்க முடியாத பாவம். இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம். சில நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இப்போது வேறு எந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே காமம் வந்துட்டு உள்ள வந்துட்டு என்ட் ஆகுதுன்னா, இப்போது எனக்கு வந்து 5 அண்ணா, நாங்கள் வந்துட்டு 2 தங்கச்சி. ஒரு நாள் கூட எங்கள் அண்ணனுங்க வந்து எங்ககிட்ட காம பார்வை பார்த்ததோ இல்லை அந்த மாதிரி தப்பான பார்வை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் இதுக்கு வரைக்கும் தப்புன்னு என்னன்னே எனக்கு தெரியாது. தப்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து விளக்கப்பட்டிருப்போம் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்துட்டு அண்ணங்க வந்து வீட்டை வந்து எப்பவுமே என் வீட்டில் வந்துட்டு நான் வந்து பெரிய பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 6th 7thலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஷால் போட்டுட்டு தான் இருக்கணும். நானே என் தங்கச்சியுமே அந்த மாதிரி தான் வந்து வளர்த்தாங்க. ஏன்னா அந்த ஆண் பெண்ணுடைய மனசு வந்து கிடையக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு கவனமாக அப்படி பொத்தி தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. நாங்கள் எப்பயுமே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அந்த ஜென்ஸு ஆண் பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறதுனால வீட்டில் வந்துட்டு ஷார்ட் போட்டு தான் இருக்கும். ஒன்று இது 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 வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி தான் எங்களை வந்துட்டு எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா கூட ஷால் போட மாட்டான். எத்தனையோ ஷாலு நான் என்ன 2 என்ன சொல்கிறது ஒரு 50க்கு ஒரு 50 100க்கு மேலே கூட என்கிட்ட ஷால் இருக்கும். அவ்வளோ ஷால் என்கிட்ட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஷால் வச்சுருப்பேன். நான் ஷால் போடாமல் நான் வந்து வெளியில் போகவே மாட்டேன். இப்பயும் நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் எங்கள் பாப்பா வந்து ஷால் போட மாட்டாள். அவள் படித்து கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பிரிட்ஜ் இதில் வந்துட்டு இப்போ வந்து படித்தா, ஃபாரின் இதில் படித்தா. அவளுக்கு அந்த ஷால் போடுறது அதெல்லாம் வந்து அவளுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து இதே பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சரிதான். சரிங்களா, ஆணும் பெண்ணும் சரிதான். இல்லை வந்துட்டு சமத்துவம். ஓகேங்களா, உன்னால் வந்துட்டு ஒன்று வேலை செய்ய முடியாது, அது என்னால் செய்ய முடியும். சரிங்களா, உன்னோட அதிகமாகவே நான் செய்வேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப வந்து போல்டாக இருப்பாள். என்ன சொல்லி நான் வந்துட்டு என்ன மாதிரி செய்யப்பட்டு அவளை வந்துட்டு நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அவள் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவள் காலேஜே கூட நான் அப்போ கூட கேட்டேன், எல்லா பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. என்ன சொல்லி நம்ம அதான் வந்து வளர்ந்த அந்த காலம் வேறு, இந்த காலம் அவள் சொல்கிறது சரியான பாயிண்ட் தானே. தவறாக வந்துட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்னா தவறு வந்துட்டு அந்த ஆண் மேலே தானே இருக்குது. என் மேலே என்னமா இருக்க தவறு? நான் ஏன் சேவ் பண்ணிக்கணும்? நான் என்ன பண்ண முடியும்? நான் என் மேலே என்ன தப்பு இருக்குது? பெண்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆணாக தான் இருப்பாங்க, பெண்ணாக தான் இருப்பாங்க இல்லையா? என்ன நான் எந்த தவறும் நான் செய்யலை. தவறு மற்றவங்க தானே, அவங்க தானே செய்கிறாங்க. நான் எதுக்கு மேலே ஷால் போடணும்? சரிங்களா, அதனால் இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லை அப்போ நம்ம தான் வந்து மாற்றிக்கணும் நம்மளை. ஓகேவா? இப்போ பல ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறான பார்வை வந்து பெண்களை வந்து பார்க்குறாங்க. நாம் வந்து ஆம்பளை அப்படின்ட்டு அவங்க தவறான பார்வையை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த மன ஒழுக்கம் வந்து உங்களுக்கு கிடையாது. முக்கால்வாசி ஒரு 90% ஜென்ஸுக்கு வந்து மன ஒழுக்கம் வந்து இல்லை. மன ஒழுக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஓகேவா? ஓகேங்களா, அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ராங்காகவே சொல்லலாம். ஃப்ராங்காக நீங்கள் சொல்லி என் பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி வந்து இது இந்த மாதிரி தான் வந்து இருப்பான், நம்ம ஆம்பளை பிள்ளை இல்லை என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ராங்காக பேசுங்க. ஃப்ராங்காக சொல்லி நீங்கள் வந்து பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி.